ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்குறோம். நம்ம கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலா பொடிகளை எப்படி வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணலாங்கிறது தான் காமிச்சிருக்கேன். நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பொடிலாம் ரெடி பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வீட்டிலேயே நம்ம எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. பட் அது வந்து சரியாக அளவு தெரியாது. இந்த டைம் வந்து எப்படி வந்து ஒரு பிகினர்ஸ் கூட இது வரைக்கும் மசாலாஸ்லாம் ரெடி பண்ணதில்லை அப்படின்னு இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க கூட எப்படி ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணலாங்கிறது தான் நான் ஈஸியாக அளவோடு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் ரொம்பவே முக்கியமான சில பொடிகள் மட்டும் நம்ம ஈஸியாக அரைச்சி வச்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளே ரெடி பண்ணி பண்ணுறதுனால நமக்கு இன்னுமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காமிச்ச எல்லா பொருளுமே கப் அளவில் வந்து ஒவ்வொரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி மட்டும் 2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பேஸ் வந்து இந்த கொத்தமல்லி தான். ஸோ அது மட்டும் கப் அளவில் வந்து 2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஒவ்வொரு கப் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து எப்படி சொல்ல போகிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ சாம்பார் பொடினா சாம்பார் பொடிக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வறுத்து இப்படி அரைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து பேசிக்காக எல்லா மசாலாஸுக்குமே என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒட்டுக்கா தனித்தனியாக வறுத்துட்டு அதிலிருந்து ஸ்பூன் அளவில் இவ்வளோ ஸ்பூன் எடுத்தால் சாம்பார் தூளுக்கு இவ்வளோ, ரசப்பொடிக்கு இவ்வளோங்கிறது தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா. ஏன்னா எல்லா மசாலாஸுக்குமே சில பொருள் வந்து ரொம்ப பேசிக் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒட்டுக்கா வறுத்து எடுத்து வச்சுட்டு அளவுக்கு மட்டும் இவ்வளோ நம்ம தனியாக போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கொத்தமல்லி நல்லா ஒரு இரும்பு கடாயில் நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு அதோடைய ஸ்மெல் வர வரைக்கும் ஹீட் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி வந்து 2 கப்பு. அதுக்கடுத்து மிளகு பெப்பர் வந்து 1 கப் அளவு போட்டு அதையுமே நல்லா வறுத்து அதாவது ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் வந்து 1 கப் போட்டு இது நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக பிளேட்டில் போட்டு ஆற விட்டுறலாம். இதெல்லாமே தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக பிளேட்டில் போட்டு ஃபஸ்ட் ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை, இது வந்து 1 கப் போட்டு இது எல்லாமே வந்து வணக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கலர் மாறிடும். பட் அதில் இருக்க அந்த பொருள் வந்து ஹீட் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா கரெக்டாக அந்த பொருள்லாம் வந்து ஹீட் ஆகும், நமக்கு வந்து பவுடர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே லைட்டாக வறுத்துட்டே இருந்தோம்னா ஈஸியாக அறுபட்டுரும். நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு இதே மாதிரி எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து துவரம்பருப்பு, இதுவுமே 1 கப் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுக்கும் போதே அதோடய ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். வீடே வந்து ரொம்ப இந்த மாதிரி பொருளை வறுக்கும் போது வீடே வந்து ரொம்ப ஸ்மெல் நல்ல மணமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உளுந்தப்பருப்பு, இதுவும் வந்து 1 கப் அளவு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வரமிளகாய், நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 to 60 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ், இது வந்து மீடியம் சைஸ் வரமிளகாய். இது கூட இந்த 60ல் ஒரு 20 வரமிளகாய் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாயை வச்சுக்கிட்டோம்னா கலருக்கு நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இல்லை, அதனால் நார்மல் ரெட் சில்லி மட்டும் எடுத்திருக்கேன். அரிசி வந்து அதே மாதிரி 1/2 கப் அரிசி வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கறி லீஃப், இது வந்து நல்ல ஒரு கையளவு கறி லீஃப் வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் பேனில் வந்து நல்லா வறுத்து காயிற மாதிரி நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கறி லீஃப் வந்து எல்லா மசாலாஸுக்குமே தேவை, ரொம்ப மணமாக இருக்கும். பட் எனக்கு வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா பொருளுமே நான் வணக்கிட்டு வெயிலில் காய வச்சேன். அப்போ வந்து கறி லீஃப் வந்து காற்றுல பறந்துருச்சு. ஸோ நான் வணக்கினது எல்லாமே அதில் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கறி லீஃப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து
மசாலாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தனியாக பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளுமே தனியாக எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து இந்த டேபிள் ஸ்பூன் அளவில் நான் சொல்கிறேன். இந்த டேபிள் ஸ்பூனில் எவ்வளோ போடலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வறுத்த எல்லா பொருளுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றுலேயும் இந்த ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கப்பில் வந்து வறுத்த கொத்தமல்லி 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கறி லீஃப் கொஞ்சம், நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். அது கூட ரெட் சில்லி 15, பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாமே இப்போ நல்லா மிக்சியில் வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சல்லடையில் சலிச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து இதை லைட்டாக ஆற விட்டுறலாம். ஏன்னா நம்ம மிக்சரில் போடும்போது ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து குறையிற அளவுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு இதை வந்து நிழலில் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரசப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு மல்லி 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இது கூட கொஞ்சமாக கறி லீஃப் போட்டுக்கிட்டு ரெட் சில்லி வந்து ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன், இது எல்லாமே போட்டுட்டு இதையும் நல்லா தனியாக மிக்சியில் வந்து அரைச்சி அது ஒரு பிளேட்டில் ஆற விட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரசப்பொடி ஈஸியாக ரெடி ஆகிடும். அடுத்து வந்து இட்லி பொடி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இது கூட சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுட்டு கறி லீஃப் கொஞ்சம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ரெட் சில்லி வந்து ஒரு 8 பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற விட்டுட்டோம்னா பொடி தோசைக்கு, இட்லி பொடிக்கு, என்ன மினி இட்லி, பொடி இட்லிலாம் பண்ணுவோம்ல, அதுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜீரகம் வந்து 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், ரெட் சில்லி வந்து ஒரு 10. இது எல்லாமே தனி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பொடி வந்து நம்ம எதுக்கு வேணாலும், காய்க்கோ இல்லை ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த குழம்பு பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற அளவுகளில் இந்த மசாலாஸ்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு 2 to 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த மசாலாஸ்லாம் ஒரு 3 வீக்ஸ் வரைக்குமே வரும். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணுறேங்கிறதுனால இவ்வளோ தான் கம்மியாக தான், ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் இதுவே போதும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கறி மசாலா ரெடி பண்ணுறது. அதாவது நான்வெஜ்க்கு இல்லை ஒரு அரைச்ச குழம்புக்கு, அப்புறம் பிரியாணிக்கு கூட இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தனியாக இந்த பொருளாக வந்து தனியாக வறுத்து அந்த கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் தனியாக வறுத்துக்கிறேன். இதுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, பட்டை 4, மராத்தி மொக்கு 4, பிரிஞ்சி லீஃப் வந்து ஒரு 4, ஏலக்காய் ஒரு 8 பீஸ், இதெல்லாம் வறுத்துட்டு இது கூட சோம்பு வந்து 1 டீஸ்பூன், இந்த கல்பாசி வந்து ஒரு 2 பீஸ், அன்னாச்சி பூ வந்து ஒரு 4 பீஸு, கிராம்பு வந்து 8 பீஸ், இது எல்லாமே தனியாக வறுத்து அந்த பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தனியாக ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கொத்தமல்லி, இதெல்லாம் அதில் வந்து நான் சொல்கிற மாதிரி தனியா, அதாவது கொத்தமல்லி வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ரெட் சில்லி வந்து ஒரு 10 பீஸ் எடுத்துட்டு
ஆல்ரெடி நம்ம தனியாக பிளேட்டில் வச்சுருந்த அந்த பொருளையும் இதையும் ஒட்டுக்கா மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிட்டோன்னா கறி மசாலா பொடி ரெடி ஆகிடும். இந்த கறி மசாலாவை நம்ம சிக்கனுக்கு, மட்டனுக்கு, பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சமையல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மசாலாலாம் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமையே இருக்கும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.